ஆனால் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம் நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2023 தானே சார். அப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் சங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணலாம், ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்கில் தான் அந்த படம் நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் சங்கையா சார். ஏன்னால் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டலாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோட இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போது நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டாக அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் இப்படி மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்லாம்னாரு. என்னடா நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் அன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும், ஏன்னா அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போது நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது. ஆக்சுவலி கிணத்த காணம் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவர் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ சுரேஷ் சார் இங்கே தான் இருப்பார். ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார், உங்களை வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லின், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட் ஆக்சுவலி. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார், அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள் நிறையா கேட்ட பாடல்கள் அவருடைய, எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியமில் எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டு இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை, நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம் தாய்க்கிழவி, இந்த மாதிரி நிறையா படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றது நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ், டு எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து சும்மா வெறுமனையாக போகணுன்னு நினைக்கல. நான் இந்த படத்தில் சும்மா ஒரு 2 லைன் இந்த பாட்டை பாடிட்டு ப்ராப்ளி நான் வந்து ஸ்டேஜ்லேருந்து விடைபடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு தான் நான். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட் சிங் ஹியர். புத்தி வச்ச சித்திர பொண்ணு புத்திக்குள்ள புகுந்து புட்ட, புது பூவா மணல் வீசும் தாமரைய, தத்தி தத்தி தவழ்ந்து வந்து குத்தி நெஞ்ச கிழிச்சு புட்ட,
தடுக்காக மிடுக்காக போகிறிய அட பொன்வானோ இறங்கி வந்து கிறங்கி நின்று முட்டுது முட்டுது தட்டுது தட்டுது கொலுச அட பொன்னாக பிறந்த நிலா நிமிர்ந்து நின்று பட்டுது பட்டுது கொட்டுது கொட்டுது மனச நிக்க வச்சு நீ நடந்தா முட்டுது மூச்செடி வெக்கத்துல நீ சிரிச்சா மொத்தமும் போச்சுடி கண்ணத்துல வண்ண கிளி கழிச்ச மாதிரி சின்ன குழி மின்னுது நீ சிரிக்கும் போது நீ எண்ணத்துல எப்போதும் நினப்பு தானடி அடி பெண்ணே புது கவிதை எனக்கு நீ அடி அடி கண்ணே உன்னை என்ன தனதந்தனதந்தானே மடி உன்னை வச்சு கொஞ்ச தனதந்தனதன்னானே அடவெண் மேகோ கொட்டுது என் மேல எந்தேகோ சொக்குது உன்னால முத்தம் தந்த சத்தத்துல முத்தம் மறந்தேனே புத்தம் புது புத்தகமா நானும் மணந்தேனே தன்னன தானா நன்னா தனன நானனா தன்னன நானனா தனன நானனா தன்னன நானனா தனன நானனா. இந்த படம் வந்து வெற்றி திரையரங்களுக்கு வர்றதுக்கு வெற்றி பெறதுக்கு மீடியா உங்களுடைய சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். எப்போவுமே சுரேஷ் சார் வந்து சொல்லுவார், இந்த படத்தில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே என்னோட குடும்பம் மாதிரின்னு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் அவர் படத்தில் நடித்த எல்லாருமே அவரை தேடி இங்கே வந்து நிற்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காகவே எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் யாருக்கும் எடுத்து பேசினதில்லை. எனக்கு என்ன பேசி அவங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரில. அதனால் நான் யார் ஃபோனையும் அட்டன் பண்ணதில்லை. அதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை அவருக்கு அப்புறம் அதை நல்லபடியாக முடித்து கொடுத்த அவங்க டீமுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை நிச்சயமாக அந்த படம் அவரோட சாயலில் அவர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப அவரோட அந்த கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கிராமத்து வாழ்வியலில் அப்படியே அவர் கொண்டு வருவார். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Hello, my name is Penny. O-T-O-M. Come on, come on. L-J-E-R-R-Y. Thank you, brother. Hello, cat and rat. Thank you so much. அவர் நடித்த படங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 5 நிமிஷம் வந்தாலும் சரி, 50 நிமிஷம் வந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், பயங்கரமான கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை தாண்டி நான் எழுதி வச்ச இன்ட்ரோலாம் அழிச்சிட்டேன். ஏன்னா இங்கே சொன்னாங்க பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெய்வமாக திகழ்ந்துட்டு இருக்க யோகி பாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர் ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு. இப்போ சொன்ன மாதிரி கடாயின் கருணை படம் சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நம்ம கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா சரி நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்டி டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் யோகி பாபு அப்படின்னாப்புல.
கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டுருக்கான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், லைவ் வந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாரி கொட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணே அப்படின்னு, என்னப்பா அப்படின்னு, இதே முடியலே போகணும் அப்படின்னு கேளு அப்படின்னு அந்த 15 நிமிஷம் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு அப்படி. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதை சந்திச்சலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் யாரோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கை அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதோட பேர்லாம் சொல்லாதீங்க, யார் பார்த்தேன் அம்மா நீயா ஒன்றும் சொல்லக்கூடாதுல்ல எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன், ராம்பாலா சார் கிட்ட லொல்லு சாப்பாடு இருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி கார்பராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க, இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார், ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி. அதுக்குள்ள யாரும் சொன்னாங்க, அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. எனக்கு ஏதோ சுரேஷ் சங்கையை ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் போனாப்புல. நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும், ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன் அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். ஒரு செகண்ட், சாரி. வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமியெல்லாம் சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடி எல்லாரும் வேண்டிய. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கொடுக்க அன்பும் அன்பளிப்பும் தான் வந்து இன்னி வரைக்கும் இந்த உயரத்துக்கு உங்களை கொண்டு போயிருக்க எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக சினிமா நண்பர்கள் முன்னாடி அவருடைய கதைகள், நிறைய கதைகள் அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஸ்கிரிப்ட் புக்காக இருக்குது. அவருடைய கதைகளை வாங்கி டைரக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய